மகாளய அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட திதி கொடுப்பதற்கு மிகவும் சிறந்தது புரட்டாசி மாதத்தில் வரும் மகாளய அமாவாசை. வருடத்தில் மற்ற மாதங்களில் வரும் அமாவாசை என்று முன்னோரை நினைத்து தர்ப்பணம் செய்வோம். அவர்கள் மறைந்த தமிழ் மாதத்தில் வரும் திதியில் சிரார்த்தம் முதலியன செய்வோம். ஆனால் மகாலயபட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வரை தினமும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அனைத்து முன்னோர்களையும் அப்போது நினைவு கூற வேண்டும். மகாலயபட்சம் என்பது புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நீட்டிக்கும். இந்த நாட்களை பயன்படுத்திக் கொண்டு பித்ருக்களுக்குரிய தர்ப்பணம், சிரார்த்தம் முதலியவற்றை தவறாமல் செய்ய வேண்டும். தர்ப்பணத்தில் விடுகின்ற எள் மற்றும் தண்ணீரை ஸ்வேதா தேவி என்பவள் மிக எளிதாக பித்ருக்களிடம் சேர்த்து விடுகிறாள். முன்னோர்களின் ஆசி. மகாலயபட்சம் ஆரம்பிக்கும் நாள் அன்று நம் முன்னோர்களை அவர்கள் விருப்பமான இடத்திற்கு சென்று வரும்படி அனுமதிப்பாராம். நம் முன்னோர்களுக்கு விருப்பமான இடம் நம் இல்லம் தானே. எனவே அவர்கள் மகாலயபட்சமான 15 நாட்களும் முன்னோர்கள் நம் இல்லத்தில் வந்திருப்பதாக நம்பிக்கை. இந்த 15 நாட்களும் நம் வசிப்பிடத்தை சுத்தமாக வைத்திருந்து நம் முன்னோர்களை வணங்கி வந்தால் நம் வாழ்க்கை விருத்தியடைவது உறுதி. முன்னோர்களுக்கு திருப்தி. இந்த மகாலயபட்ச தினங்களாகிய 15 நாட்களிலும் பித்ரு தேவதைகள் யமதர்மனிடம் விடை பெற்றுக் கொண்டு தங்கள் குடும்பத்தினருடன் தங்கிவிடுவார்கள் என்பர். எனவேதான் இந்த நாட்களில் அவர்கள் பசியார அன்னமாகவோ அல்லது எள்ளும் தண்ணீருமாகவோ அளிக்க வேண்டும் என்கிறார்கள். அவர்களும் அதன் மூலம் திருப்தியடைந்து நமக்கு அருளாசி வழங்குகின்றனர். முன்னோர்கள் சாபம் நீங்கும். மகாலயபட்ச காலத்தில் புனித நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீராடி நம் முன்னோர் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். கூடவே தானமும் செய்ய வேண்டும். முறைப்படி தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் அரிசி, வாழைக்காய், தட்சணை போன்றவற்றை கொடுத்தாவது பித்ருக்களை இந்த மகாலயபட்சத்தில் திருப்தி செய்ய வேண்டும். அப்படி செய்வதால் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து நம்மை ஆசீர்வாதம் செய்வார்கள். அதன் மூலம் பித்ரு சாபம், பங்காளிகளின் சாபம், முன்னோர்கள் சாபம் ஆகியவை விலகி வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும். பித்ரு பூஜையின் மகிமை. நம் முன்னோர்கள் நம்மை ஆசீர்வதித்த பின்னர் தான் அம்பாளே நம் வீட்டிற்கு வருகிறாள் எனில் பித்ரு பூஜையின் மகிமையை புரிந்து கொள்ளலாம். பூமியில் பிறந்த எந்த ஜாதி மத மொழியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவரவர் கட்டாயமாக இந்நாளில் தானிய வகைகள், கரும்பு, அன்னம், பழம் போன்றவைகளை தங்களால் இயன்ற வரையிலும் தானம் செய்திடல் வேண்டும். ஒரு புரட்டாசி அமாவாசை என்று அன்னதானம் செய்தால் 14 ஆண்டுகள் பித்ரு தர்ப்பணம் செய்தமைக்கான புண்ணியம் நம்மை வந்து சேரும். தீராத கஷ்டங்கள் தீரும். நாம் தர்ப்பணம் செய்கையில் ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையே ரேகைகள் வழியாக கீழே விழும் தர்ப்பண நீரின் சக்தி பூமியின் ஆகர்ஷண சக்தியை மீறி மேல் நோக்கி எழும்புகிறது என்பது நம்பிக்கை. பூமியிலிருந்து பல கோடி மைல்களுக்கு அப்பால் உள்ள பித்ருலோகத்தை சென்றடைகிறது. மகாலய அமாவாசை அன்று பிரபஞ்சத்தின் அண்டவெளியில் மிக அபரிமிதமான பித்ருக்களின் ஆசி இருக்கிறது. நாம் அளிக்கும் நீரையும் எள்ளையும் தேடி கோடான கோடி பித்ருக்கள் பூமிக்கு வருவார்கள். அதனால் வாழும் காலத்தில் எண்ணற்ற துன்பங்களுக்கு ஆளான இவர்கள் ஆன்மா சாந்தி அடைய அனைவரும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். பசுவிற்கு பழம். அவரவர் தமது சொந்த ஊரில் இருக்கும் எந்த கோவில் வாசலிலும் தானம் செய்யலாம். அநாதை இல்லங்களில் செய்யலாம். இது எதுவும் முடியாதவர்கள் நமது ஊரில் அல்லது நமது வீட்டின் அருகில் அல்லது நமது ஊரில் இருக்கும் பழமையான கோவில்களில் இருக்கும் பசுவுக்கு 6 வாழைப்பழங்கள் அளிக்க வேண்டும். தந்தை இருக்கும் போது மகன் பித்ரு காரியங்கள் செய்யக்கூடாது. பசுவுக்கு அகத்திக்கீரை, பழங்கள் இவற்றை வாங்கி தரலாம். என்ன நாளில் என்ன பலன்? மகாலயபட்ச காலமான 14 நாட்களில் எந்தெந்த நாளில் திதி கொடுத்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம். பிரதமை செல்வ வளம் பெருகும். துவிதியை வாரிசு வளர்ச்சி. திருதியை
திருப்திகரமான இல்வாழ்க்கை அமையும். சதுர்த்தி பகை விலகும். பஞ்சமி விரும்பிய பொருள் சேரும். சஷ்டி தெய்வீகத்தன்மை ஓங்கும். சப்தமி மேல் உலகத்தினர் ஆசி. அஷ்டமி நல்லறிவு வளரும். நவமி 7 பிறவிக்கும் நல்ல வாழ்க்கை துணை. தசமி தடைகள் நீங்கி விருப்பங்கள் நிறைவேறும். ஏகாதசி வேத வித்யை, கல்வி, கலைகளில் சிறக்கலாம். துவாதசி தங்கம், வைர ஆபரணங்கள் சேரும். திரையோதசி நல்ல குழந்தைகள், கால்நடை, செல்வம், நீண்ட ஆயுள் கிட்டும். சதுர்த்தசி முழுமையான இல்லறம், கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். அமாவாசை மூதாதையர், ரிஷிகள், தேவர்களின் ஆசி கிட்டும். பித்ருதோஷத்தினால் அவதிப்படுபவர்கள் இந்த மகாலய புண்ணிய காலத்தில் பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களது ஆசியை பெற்றுக் கொள்ளுங்கள்.